வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான ராஜ பீமா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஆரவ் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா ஆரவ் பிக் பாஸ் முடிச்சுட்டு வெளியே வந்தாரு பாத்தீங்களா, அந்த டைம்லயே இந்த படத்தை தொடங்கிட்டாங்க. ஆனா பல காரணங்களால இந்த படம் ரொம்ப டிலே ஆயிருச்சு. இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. இவரோட பேரு ராஜா அப்படின்றது. இவர் வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு. சில ஆளுங்க கூட சண்டை போடுறாரு. ஆனா அந்த ஆளுங்க இவரை அடிச்சு போட்டுறாங்க. இவரோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடுது. அப்பதான் பிளாஷ்பேக்ல இருந்து கதையை நமக்கு ஆரம்பிக்கிறாங்க. இவர் சின்ன பையனா இருக்கும் போது அம்மா இருக்காங்கல்ல, பயங்கரமா இவர்கிட்ட பாசம் காட்டுவாங்க. இவர் ஒரு யானை பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்காரு. எனக்கு உண்மையான யானை வேணும்ன்ற மாதிரி கேட்கறாரு. நீ நல்லா படிக்கணும், அம்மா வாங்கி தரேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஜாலியா அம்மா கிட்ட விளையாடிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அம்மா உடம்பு முடியாம இறந்து போயிடுவாங்க. இந்த விஷயத்த சுத்தமா இவரால ஏத்துக்க முடியல. ஆளே கொஞ்சம் வித்தியாசமா மாறிடுறாரு. யார்கிட்டயும் பேசாம அமைதியாவே இருக்காரு. இதனால அப்பா இருக்கார்ல, டாக்டர் எல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்து காட்டுறாரு. டாக்டரும் செக் பண்ணி பாக்குறாங்க. அதாவது அம்மா கூட ரொம்ப அட்டாச்மெண்டோட இருந்திருக்காரு. திடீர்னு அம்மா இறந்துட்டாங்கல்ல, அதை ஏத்துக்க முடியல. இந்த பையனுக்கு வேற ஏதாவது பிடிக்க ஆரம்பிக்கணும், அப்பதான் இதுல இருந்து வெளியே வருவாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த டாக்டர் லேடி சொல்லிட்டு கிளம்புறாங்க. பையன் எப்ப இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவான்ற மாதிரி அப்பவும் ஃபீல் பண்றாரு. இப்ப இவங்க ஜீப்ல வந்துட்டு இருக்கும் போது ஊர் மக்கள்லாம் வேகமா ஓடிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. ஊருக்குள்ள ஒரு சின்ன யானை வந்துருச்சு, பயிரெல்லாம் நாசம் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யானைன்ற வார்த்தையை கேட்டோன்னே இந்த பையனோட முகம் மாறுது. அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப வேகமா அந்த யானை இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். போகாத போகாதன்ற மாதிரி சொல்றாங்க. அதை மீறியும் ராஜா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பதான் அந்த யானைக்கு அடிபட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. காலில் ரத்தம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. சரி அந்த இடத்துல மண்ணை வைப்போன்ற மாதிரி இவரும் மண்ணெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. கொஞ்சம் அதை நல்லபடியா பாத்துக்கிறாரு. இதை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாரு. அப்பவும் அதுக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சில ப்ரொசீஜர்லாம் பண்ணா கூடிய வச்சுக்கலாம் போல, அதுக்கான ப்ரொசீஜர் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஏற்கனவே நம்ம நிறைய கஷ்டத்துல இருக்கோம், இதுக்கு வேற செலவு பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபோட தம்பி கேட்கிறாரு. என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்ப அப்பாவும் யோசிக்கிறாரு. அப்பதான் அப்பாவுக்கு தெரிஞ்சவர்கிட்ட இருந்து போன் கால் வருது. விஜய் நடிச்ச லவ் டுடேன்னு ஒரு படம் வரப்போகுது. விஜய் நடிச்ச படம் தொடர்ச்சியா ஹிட் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தை உங்க தியேட்டர்ல போடுங்க, கண்டிப்பா உங்க பிசினஸ்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரி போட்டா என்னன்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. அவர் ஃப்ரீயா தரேன், நீங்க போடுங்க, வருமானம் வந்தா காசை தாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால அப்பாவும் இந்த டீலை ஏத்துக்கிறாரு. இது வந்தோட நல்லது நடக்கிற மாதிரி இருக்கு, அதனால நம்ம கூடயே இவன் இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்றாரு. இங்கதான் ராஜ பீமான படத்தோட டைட்டில போடுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு ராஜான்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த யானைக்கு பீமான்ற மாதிரி பேர் வச்சிருப்பாரு. இப்ப ரீல் எல்லாம் இவங்க வச்சு பூஜை பண்றாங்க. அந்த படமும் ஹிட் ஆயிருது. இவங்களுக்குமே நிறைய காசு கிடைச்சிருக்கும். அது மூலியமா இவங்க தொழில் நல்ல நிலைமைக்கு வந்துருது. ராஜா இருக்காரு பாத்தீங்களா, பீமா கூட சேர்ந்த மாதிரி வளரலாம் ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இப்போ ஒரு கூட்டத்தை நமக்கு காட்டுறாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்மக்லிங் எல்லாம் பண்றாங்க போல. அதாவது மிருகத்தோட தோல் தந்தத்தெல்லாம் கடத்துவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆளுங்களை பத்தி தான் நமக்கு காட்டுறாங்க. இது எல்லாம் ஒரு இடத்துல வீடியோவா ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி பண்றவங்கள பிடிக்கிற மாதிரி ஒரு டீம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க தான் இந்த டீமை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த டீம்ல குணான்னு ஒரு முக்கியமான ஆள் இருக்கான். அவன் தலைமையில தான் இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப அதிக லெவல்ல இவனுங்க பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது இவனுங்களை பிடிச்சே தீரணும், அதுக்காக தான் ஒரு ஆபீசரா நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்ப டீம் மீட்டிங்லாம் முடிஞ்சு எல்லாருமே இங்க இருந்து கிளம்புறாங்க. சார் ஒரு ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதா சொன்னீங்கல்ல, அந்த ஆபீசர் யாருன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்கிறாரு. எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், சொன்னா லீக் பண்றதுக்கா, யார்கிட்டயும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த எட்டுமே சொல்றாரு. இப்போ ரெண்டு பேரை நமக்கு காட்டுறாங்க. இவங்க குணாவோட ஆளுங்க போல. இப்ப தந்தத்தெல்லாம் கார்ல ஏத்தி வச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கார் வந்துட்டு இருக்க வழியில ஒரு யானை நின்னுட்டு இருக்கு. அதாவது பீமா தான் நின்னுட்டு இருக்கு. என்ன யானை மறைச்சு நிக்குது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பயந்துட்டு இருக்காங்க. நவுந்து போ அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ இருக்கார்ல, பீமா கொஞ்சம் நகரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா பீமா நகர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. கார்ல ஏதோ தப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவருக்கு புரிய வச்சிட்டு இருக்கு. இவருமே ஒரு ஸ்டேஜ்ல புரிஞ்சுக்கிறாரு. இப்ப இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. உங்க கார்ல ஏதோ நீங்க தப்பா கடத்துறீங்க போலியன்ற மாதிரிலாம் பேசுறாரு. நாங்க என்ன பண்ணா உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி அடிக்கிறதுக்காக வராங்க. ஹீரோவும் தடுத்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் காருக்குள்ள இல்லீகலா ஏதோ இவங்க கடத்திட்டு இருக்காங்க சார், செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. செக் பண்ணி பார்த்தா தந்தம் தான் அவங்க கடத்தி இருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த ஆபீசர் இருக்கார்ல, இதுக்கப்புறம் பண்ண வேண்டிய விஷயத்த நான் பாத்துக்கிறேன், இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாரு. இப்ப ஃபாரஸ்ட் மினிஸ்டரை நமக்கு காட்டுறாங்க. இவர் ரொம்ப கடவுள் பக்தி உடையவரா இருப்பாரு. இப்ப காலையிலேயே பூஜை எல்லாம் பண்றாரு. என் பையன் எங்க, நான் முதல்ல பையனை தான் பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இவரோட பையனை நமக்கு காட்டுறாங்க. இவருமே ட்ரெட்மில்ல ஜாகிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு.
இவனுக்கு வந்த வாழ்வை பாரு அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கவங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பையனை பொறுத்த வரைக்கும் பிச்சைக்காரரா தான் இருப்பாரு. இவர் பிச்சைலாம் கேட்டுட்டு இருக்கும் போது இந்த மினிஸ்டர் ஆளுங்க பேசுறதுக்காக வராங்க. இதுக்கப்புறம் நீ பிச்சைலாம் எடுத்து கஷ்டப்பட தேவையில்ல, எங்க கூடயே வந்துடலான்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே போலான்ற மாதிரி இவருமே கூட வந்திருப்பாரு. இப்ப ரிச்சான லைஃப வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுக்கான காரணத்தை ஒரு பிளாஷ்பேக் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மனுஷனும் இல்லாம மிருகமும் இல்லாம இருக்கிற ஒரு கேரக்டரை நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த கேரக்டர் தினமும் உங்களை அப்பான்னு கூப்பிடணும், நீங்க பையன்னு கூப்பிடணும். இந்த மாதிரி பண்றது மூலியமா உங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். இதுல குறிப்பா ஒரு விஷயம் இருக்கு, 100 நாள் முடியும் போது அவனோட கதையை முடிச்சிடணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. யோகி பாபுக்கு கதையை முடிக்க போறத பத்திலாம் தெரியாது. ரிச்சான லைஃப் நமக்கு கிடைச்சிருக்குன்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. அப்பா அப்பான்னு கூப்பிடுறாரு. இவரும் பையன் பையன் கூப்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப மீடியாட்கள்லாம் இவர்கிட்ட பேட்டி எடுக்கிற மாதிரி வந்து நிக்கிறாங்க. சார், வனத்துறையில நிறைய அட்ராசிட்டி நடக்குது, நிறைய மிருகங்களை கடத்துறாங்கன்ற மாதிரிலாம் நியூஸ் வருது, நீங்க இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல மோனிகான்ற ஒரு பொண்ணு தான் நிறைய கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. பரவாயில்லமா, நீ நல்ல கேள்வி கேட்கற அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. மோனிகா இருக்காங்கல்ல சார், உங்ககிட்ட பேட்டி கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஃப்ரீயா இருக்கப்ப சொல்றேன், பேட்டி தரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த வேலையெல்லாம் குணான்னு ஒருத்தன் தானே பண்ணிட்டு இருக்கான். அந்த குணாவையே ஒருத்தன் ஏமாத்தி இருப்பான். அதனால குணா இருக்காருல, லாக் பண்ணி உட்கார வச்சிருக்காரு. குணா தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டு அப்படின்ற மாதிரிலாம் அவன் கெஞ்சிட்டு இருக்கான். அதுக்கு குணா இருக்காருல, நான் ஒரு வாட்டி தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டேன், என் ஓனர் கிட்ட கெஞ்சினேன், ஓனர் மன்னிச்சு விட்டுட்டாரு, அதுதான் அவர் பண்ண தப்பு. கொஞ்ச நாள்ல அந்த ஓனரோட கதையை நான் முடிச்சிட்டேன். அதே மாதிரி நீ என் கதையை முடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன், அதுக்குள்ள உன் கதையை முடிச்சிருவேன்ற மாதிரி கதையை முடிச்சிடுறாரு. 2 பேர் தந்தத்தை கொண்டு வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ புடிச்சு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டாரு பாத்தீங்களா. அவன் கூட புதுசா போட்டிருக்க ஆபீசரா இருக்க வாய்ப்பு இருக்கு, நீ கவனமா இருன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி குணாவும் சொல்றாரு. இன்னைக்கு நல்ல நாளா இருக்கும், அதனால பீமாக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாக்கு தியேட்டர்ல சில வேலை இருக்கும், ஆனா இதுக்கு நடுவுல வேற ஒரு வேலை வந்துருது. ஹீரோ இருக்கார்ல, தியேட்டர் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க இந்த வேலைக்கு போங்கன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி அப்பாவும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப சில ஆபீசர்ஸ் எல்லாம் ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. செக் பண்றதுக்காக எல்லார் வீட்டுல இருக்க யானையும் நாங்க கொண்டு போறோம், உங்க யானையும் கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோ இந்த விஷயத்துக்கு ஏத்துக்க மாட்டாரு. நான் எல்லா சர்டிபிகேட்டும் கரெக்டா வாங்கி வச்சிருக்கேன், என்னால யானையை யாரை நம்பியும் தர முடியாது, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களால பெருசா எதுவும் பண்ண முடியல, இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஏதோ ஒரு பிளானோட தான் இவங்க வந்திருக்காங்க போல. இப்பதான் படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு துளசி அப்படின்றது. இப்ப ஹீரோக்கு தான் கால் பண்றாங்க. ஆனா போனை வேற ஒரு லேடி எடுக்கிறாங்க. ராஜா போன் உங்ககிட்ட எப்படி வந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்கறாங்க. மேடம், அவர் மிஸ் பண்ணிட்டாரு போல, என்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஓஹோ, இங்கதான் இருக்கீங்களா, நான் வந்து வாங்கிக்கிறேன்ற மாதிரி ஹீரோயினும் கிளம்புறாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோ போனை தேடி வந்துடுறாரு. இவங்க கிட்ட இருந்து போனை வாங்கிடுறாரு. சிரிச்சு பேசுறாரு. இவர் சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கவனிச்சிடுறாங்க. ஐயோ பாத்துட்டாலே அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சிரிச்சு பேசினதுனால இவங்க பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல, சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி இவருமே சமாதானம் சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்கள கட்டி பிடிச்சு முத்தெல்லாம் தந்து சமாதானம் பத்துறாரு. வீட்டுக்கே ரொம்ப லேட்டா தான் வராரு. அப்பா சொன்ன வேலையை முடிச்சிருக்கவே மாட்டாரு. இப்ப அப்பா இருக்காருல, பையன் மேல பயங்கரமா கோவப்படுறாரு. பையனை மட்டும் திட்ட மாட்டாரு, பீமாவையும் சேர்த்து திட்டுறாரு. எப்ப பாரு பீமா பீமான்னு அவனையே தான் சுத்திட்டு இருக்க, அதனாலதான் இந்த வேலையை சொதப்பிட்டு அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. அப்பா என்ன திட்டுங்க, பீமாவை திட்டாதீங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப யாரை திட்டி என்ன ஆக போகுது, எல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி அப்பா புலம்பிட்டு இருக்காரு. அப்படிலாம் புலம்பாதீங்கப்பா, கண்டிப்பா அந்த வேலையை நான் முடிக்கிறேன், நாளைக்கு தியேட்டருக்கு நிறைய கூட்டம் வரும்னு சொல்றாரு. ஐயா, நீங்க பீமாவை திட்டினீங்கல்ல, அது பீமாக்கு கேட்டுச்சு, பீமா சாப்பிட மாட்டான் அப்படின்ற மாதிரி வேலைக்காரி சொல்றாங்க. இவருமே இதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. சரி நம்மளே போய் சமாதானம் பத்தலாம்னு யோசிக்கிறாரு. பீமா, தெரியாம உன்னை திட்டா, உன்னை திட்டினாதான்டா அவன் கோவப்பட்டு பொறுப்பா இருப்பான், அதனாலதான் இப்படி பண்ண, மன்னிச்சிரு, இந்த சாப்பிடுன்ற மாதிரிலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் மேல இருந்து ஹீரோ கவனிக்கிறாரு. லைட்டா ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவோட மாமா இருக்காருல, எப்படிப்பா நாளைக்கு நிறைய பேரை வர வைக்க போறோம், யார்கிட்டயுமே நம்ம சொல்லவே இல்ல, விளம்பரப்படுத்தல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கவலைப்படாதீங்க மாமா, நான் பாத்துக்கிறேன்னு இவர் சொல்றாரு. ஆக்சுவலா அந்த படத்துல ஓவியா தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. அந்த ஓவியாவையே இந்த தியேட்டருக்கு வர வச்சிடுறாரு. அது மூலியமா கூட்டம் நிறைய வந்துருது. இவரும் ஓவியா கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்பா இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தை பார்த்து சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, சொன்ன மாதிரியே பண்ணிட்டான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த இடத்துக்கு வந்து யோகி பாபு இருக்காருல, நான் மினிஸ்டர் பையன், டிக்கெட் தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. யாரா இருந்தாலும் லைன்ல நின்று தான் வாங்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. யோகி பாபு ஓவரா பேச ஹீரோ கோவப்பட்டு அடிச்சிடுறாரு. இப்ப யோகி பாபு அப்பாக்கு கால் பண்ணி சொல்றாரு, நான் இங்கே தான் இருக்கேன், உடனே கிளம்பி வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு.
கொஞ்ச நேரத்துல மினிஸ்டரும் வந்துடுறாரு. மினிஸ்டரா இருந்து நானே பிரச்சனை பண்ண மாட்டேன், நீ எதுக்காகடா பிரச்சனை எல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி யோகி பாபுவை போட்டு அடிக்கிறாரு. அவன் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பரவாயில்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி தம்பி நான் கிளம்புறேன்ற மாதிரி இவர் கிளம்ப போறாரு. சார் நில்லுங்க, பீமா உங்களுக்கு மாலை போடுவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பீமா கிட்ட மாலைலாம் தந்துடுறாரு. ஆனா திடீர்னு பீமா மாலை போட மாட்டேன்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஏன் பீமா இப்படி பண்ற, சாருக்கு மாலை போடுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவன் மாலை போடுறான். இவர் தப்பானவரு அப்படின்றத பீமா சென்ஸ் பண்றான் போல. இப்ப மினிஸ்டர் கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப இந்த மோனிகா இருக்காங்க பாத்தீங்களா, பிளாக் பண்ணி மினிஸ்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் எனக்கு பேட்டி தரதா சொன்னீங்கல்ல, எப்ப சார் பேட்டி தரீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கவலைப்படாதமா, இன்னும் கொஞ்ச நாள்ல பேட்டி தரேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதுக்காக இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணி வந்தியா, நீ வீட்டுக்கு போன்ற மாதிரிலாம் கன்னத்துல கைய வச்சு அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. ஏதோ ஒரு தப்பான இன்டென்ஷன்ல தான் இந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு போல. யோகி பாபு தினமும் அப்பா அப்பான்னு கூப்பிடுவார்ல, இன்னைக்கு கூப்பிட மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டாரு. தம்பி தம்பி கூப்பிடுங்கன்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லாருமே சொல்றாங்க. அவன் என்ன போட்டு அடிச்சிருக்கான், ஒரு வார்த்தை கூட கேட்காம அவன் கிட்ட சிரிச்சு பேசுறீங்கல்ல, அப்பான்னு கூப்பிட மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கு மினிஸ்டர் இருக்கார்ல, எந்த அரசியல்வாதி நேரடியா சண்டை போட்டிருக்கான், முதுகுக்கு பின்னாடி தான் சண்டை போடுவான், கவலையே படாத, சமயம் பார்த்து அவனை நான் காலி பண்றேன்னு சொல்றாரு. அப்படியா சொல்றீங்க, அப்ப நான் அவங்களை அப்பான்னு கூப்பிடுறேன்ற மாதிரி இவர் கூப்பிடுறாரு. இப்ப மோனிகாவும் பேட்டி எடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப பேட்டியா நிறைய கேள்வி கேட்கறாங்க. இவருமே பதில்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சார் நீங்க இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க, ஆனா உங்க பேரை யூஸ் பண்ணி நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா ஸ்டாப் பண்ண முடியும், ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. கவலையே படாதமா, இத பத்தி எனக்குமே தெரியும், கூடிய சீக்கிரத்துல இது எல்லாத்தையும் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப பீமாவை 2 பேர் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கையில ஊசிலாம் வச்சிருக்காங்க. பீமா உடம்புல செலுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப சட்டுன்னு பின்னாடி போய் சொருவிடுறாங்க. மதம் பிடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க போல. ஆனா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம யானை நார்மலா தான் இருக்கு. இவங்க உடனே குணாக்கு கால் பண்றாங்க. எதுவுமே நடக்கலன்னு சொல்றாங்க. டோசேஜ் அதிகமாக்குங்க அப்படின்ற மாதிரி குணா சொல்றாரு. திரும்பி ஒரு வாட்டி போடலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப திரும்பி இவங்க 2 பேருமே உடம்புல குத்திடுறாங்க. இப்ப அதோட உடம்புக்குள்ள மாற்றங்கள்லாம் ஏற்படுது. கொஞ்சம் வித்தியாசமா அது நடந்துக்க ஆரம்பிக்குது. ஏதோ சவுண்ட் கேட்டு ஹீரோ வராரு. அதனால இவங்க 2 பேருமே தப்பிச்சு இங்க இருந்து ஓடிடுறாங்க. காலையில சமயம் பீமா உடம்பு முடியாம இருக்கு. அதனால ஹீரோவான் டாக்டரை கூப்பிட்டு பாக்குறாரு. டாக்டருக்கு என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிக்க முடியல, ஆனா கொஞ்சம் அப்செட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாரு. இவர் ஃபாரஸ்ட் மினிஸ்டரா இருக்கார்ல, அந்த பதவியை மாத்துறதுக்காக மேல் இடத்துல முடிவு பண்ணிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இவர் எப்பவுமே ஒரு ஜோஷியரை பாப்பாரு. அவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த ஜோஷியரை உங்களுக்கு நேரம் இப்ப சரியில்லைன்ற மாதிரி சொல்றாரு. நேரத்தை சரியாக்குறதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் மினிஸ்டர் கேட்கிறாரு. இருங்க அதுக்கு ஒரு வழி சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இவரை மாத்த போறாங்கன்னு இவருக்கு தெரிஞ்சிருச்சுல. இப்ப நேரா சிஎம் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. என்ன மாத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுவும் நல்ல துறை தான், நீ அந்த துறைக்கு மினிஸ்டரா இருன்னு சிஎம் சொல்றாரு. அதெல்லாம் முடியாது தலைவரே, நான் இதுக்கு தான் மினிஸ்டரா இருப்பேன், நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க ஆட்சியே கலைச்சிருவேன், ஏன்னா அவ்வளவு பேர் என் கண்ட்ரோல்ல இருக்காங்கன்ற மாதிரி மிரட்டிட்டு போறாரு. என்னையே மிரட்டுற அளவுக்கு வந்துட்டானா, இதுக்கப்புறம் இவன் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும், இவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோன்ற மாதிரி சிஎம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இப்ப மினிஸ்டர் கார்ல வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, துளசி கூட சேர்ந்து பைக்ல போயிட்டு இருக்காரு. இத பாக்குற இந்த மினிஸ்டரோட அசிஸ்டன்ட் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இந்த அசிஸ்டன்டோட பொண்ணாதான் துளசி இருப்பாங்க. துளசியை இவர் பலார்னு அரைஞ்சிடுறாரு போல. இவங்க கண்ணத்தை புடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் இதெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. லவ் மேட்டர் தெரிஞ்சு என்னோட அப்பா அடிஸ்டர்னு சொல்றேன், உனக்கு கிண்டலா இருக்கா, என் அப்பா வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்ன பண்ணுவேன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நீ கவலையே படாத, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தான், சரியான நேரம் வரட்டும் உன்னோட அப்பா கிட்ட நானே பேசுறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு போன் கால் வருது. அதாவது இவரோட யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு போல, கூட்டு போறாங்கன்ற மாதிரி வீட்ல இருக்கவங்க சொல்றாங்க. வீட்ல இருக்கவங்களும் தடுக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்றாங்க. இதுக்கு மேல இங்க வச்சுக்க முடியாது, கண்டிப்பா நாங்க கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஆளுங்கெல்லாம் கூட்டு போயிடுறாங்க. ஆளுங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ வீட்டுக்கு வராரு. பீமா இல்லன்னு தெரிஞ்சோன்னா பயங்கரமா ஃபீல் பண்றாரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் இங்க இருக்கவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி கிளம்பி அந்த இடத்துக்கு இவர் வந்துடுறாரு. என் பீமாவை பார்க்கணும்னு சொல்றாரு. சரி வாங்க காட்டுறோன்ற மாதிரி கூட்டு வந்து காட்டுறாங்க. இவருமே பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இது என்னோட பீமா கிடையாது, என் பீமா எங்கன்னு கேக்குறாரு. இதுதான் உன்னோட பீமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை தான் கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளை ஏமாத்துறாங்க போலன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப நேரா இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வராரு. ஏற்கனவே இன்ஸ்பெக்டருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காருல, அந்த உரிமையில பேசுறாரு. சார் அந்த இடத்துல ஏமாத்த பாக்குறாங்க, கூப்பிட்டு விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் சரின்ற மாதிரி அங்க இருக்க நபரை வர வச்சு பேசி பாக்குறாரு. அவர் எல்லா ப்ரூஃபும் கரெக்டா இருக்கு சார், இவர் தான் வளர்றாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. தம்பி இதுதான் உன் யானைன்னு சொல்றாங்கல்ல, அதை எடுத்துட்டு போப்பா அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. எல்லாருமே ஏமாத்துறாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுக்கிட்டே போறாரு.
இன்ஸ்பெக்டரும் அவனும் சேர்ந்து தான் இந்த ஏமாத்து வேலையை பண்றாங்க போல. இன்ஸ்பெக்டரும் கெட்டவர் தான். திடீர்னு பீமாவை தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல, இது அப்பாவால ஏத்துக்க முடியல. திடீர்னு அப்பாக்கு நெஞ்சு வலி வந்திருக்கும், அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப அப்பாவை போய் பார்க்கலான்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. இவருமே அப்பாவை பார்த்து பேசுறதுக்காக வராரு. அப்பா முழிச்சோனியே பீமா வந்துட்டானா அப்படின்ற மாதிரி தான் கேட்கறாரு. சீக்கிரமா வந்துருவான்ற மாதிரிலாம் ஹீரோ சமாதானம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப வேற ஒரு ஆபீசரை பார்த்து பேசுறாங்க. கண்டிப்பா அது பீமா இல்லன்னு சொல்றாங்க. இந்த ஆபீசர் இருக்கார்ல, சில ப்ரூஃப் எல்லாம் காட்டுறாரு. எப்பவுமே ஒரு சிப்பை செட் பண்ணுவாங்கல்ல, அந்த சிப்பை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அதுதான் பீமான்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா சிப்பை கூட நம்ம மாத்தணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இன்ஸ்பெக்டரும் அந்த நபரும் முடிவு பண்ணிருப்பாங்க. பக்காவா இந்த விஷயத்தை பண்ணி வச்சிருப்பாங்க. இவர் நேர்மையான ஆபீசர் தான், இவரே இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வெளியே வராங்க. ஒருவேளை நீ தான் மாத்தி பார்த்துட்டியா, அது ஒருவேளை நம்ம பீமாவா இருக்கலான்ற மாதிரி மாமா சொல்றாரு. மாமா, பீமாவை எனக்கு தெரியாதா, அவன் கூடயே சேர்ந்து தான் வளர்ந்தேன், கண்டிப்பா அது நம்ம பீமா இல்லன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இந்த தங்கத்தெல்லாம் கடத்துற மாதிரி ஒரு கும்பல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கும்பல் அவங்களோட இடத்துல வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த இன்ஸ்பெக்டர் வராரு. இன்ஸ்பெக்டர் இங்க லீடரை பார்த்து காசு வாங்குறதுக்காக தான் வந்திருக்காரு போல. இந்த இடத்துல தான் பீமா இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பீமா வச்சு இந்த இடத்துல பூஜை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மினிஸ்டரோட ஜோஷியர் தான் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. 13 நாள் இந்த யானையை வச்சு பூஜை பண்ணி கடைசி நாள் சாவடிக்கிற மாதிரி தான் பிளான் இருக்கும். அதுக்கான பூஜை தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இப்ப பூஜையை முடிச்ச மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து போலீஸ பாக்குறாரு. யோ போலீஸ், எப்ப வந்த, இந்த காசுன்ற மாதிரி அவருக்கான பேமெண்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் பேமெண்ட் சம்பந்தமா பேசிட்டு இருக்காங்கல்ல, இது எல்லாத்தையும் லாங்ல இருந்து யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. யாரு வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெளிவா நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி சிஎம் காட்டுறாங்க. சிஎம் அசிஸ்டன்டான செல்வத்தை கூப்பிட்டு பேசுறாரு. அதாவது மினிஸ்டர் அசிஸ்டன்டா ஒருத்தர் இருந்தார்ல, அவரை கூப்பிட்டு பேசுறாரு. அந்த மினிஸ்டர் நிறைய தப்பெல்லாம் பண்றான்றது எனக்கு தெரியும், கூட இருந்து நீ தான் இன்ஃபர்மேஷனே எனக்கு கொடுக்கணும், அது மூலியமா நான் அவனை காலி பண்றேன்னு சொல்றாரு. அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயப்படுறாரு. செல்வம், நீ பயப்படாத, கண்டிப்பா அவனோட பதவியை உனக்கு நான் தரேன், நீ தைரியமா இந்த விஷயத்த பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப என்ன நடக்குது அதை சொல்லுன்னு கேட்கிறாரு. செல்வமோ சொல்லாமா வேணாமான்னு தயங்குறாரு. சரி தலைவரே, நீங்க சொல்ற மாதிரியே பண்றன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த மினிஸ்டர் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்றத சொல்றாரு. அன்னைக்கு ஜோஷியர் என்ன சொன்னாருன்றத நமக்கு காட்டல, இப்பதான் ஜோஷியர் என்ன சொன்னாருன்றத நமக்கு தெளிவா காட்டுறாங்க. ஆக்சுவலா பல வருஷத்துக்கு முன்னாடி மன்னர் காலத்துல எல்லாம் பலி மாதிரிலாம் தருவாங்க, மிருகத்தை தான் பலி தருவாங்க. அது மூலியமா நிறைய நல்லது நடக்கும்ன்ற மாதிரிலாம் நம்புவாங்க. அந்த மாதிரி பூஜையை நீங்க பண்ணணும், ஒரு யானையை தான் நீங்க பலி கொடுக்கணும், அது மூலியமா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும், சிஎம் ஆகிற வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்றாரு. எது சிஎம் வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா எந்த யானையை வேணா பலி கொடுக்கலாம்னு நினைக்காதீங்க, இந்த மாதிரி அமைப்புல இருக்க யானையை தான் நீங்க பலி கொடுக்கணும்ன்ற மாதிரி அமைப்பை பத்தி எல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. 13 நாள் பூஜை மாதிரி பண்ணோம், பூஜையோட முடிவுல தான் பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்றேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த மாதிரி யானையை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. எந்த இடத்துலயும் இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு யானை கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன அந்த மாதிரி யானை எங்கேயுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவோட யானை ஞாபகம் இவங்களுக்கு வருது. அந்த யானை அப்படிதானே இருந்தது, அதை எப்படியாவது தூக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஏற்கனவே குணா காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதும் இவங்களுக்கு தெரிய வருது. குணா வச்சே தூக்கிடலாம் நினைக்கிறாங்க. முதல்ல மதம் பிடிக்க வைக்கலாம், அதுக்கப்புறம் தூக்கலான்னு முடிவு பண்ணி தான் தூக்கியிருப்பாங்க. ஏன் பதவிக்கே வரதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கானா, அதனால தான் இன்னைக்கு தெனாவட்டா பேசிட்டு போயிருக்கான். சரி, கூட இருந்து இன்ஃபர்மேஷன் அப்பப்ப கூடுன்ற மாதிரி இவர் செல்வம் கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, மினிஸ்டரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. மினிஸ்டரும் குளிச்சு முடிச்சுட்டு இவர்கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்காரு. நீ தேட்டருக்கார தம்பி தானேன்னு கேட்கிறாரு. இவரும் ஆமான்னு சொல்றாரு. சார், அன்னைக்கு ஒரு யானையை பாத்தீங்களா, அந்த யானை காணோம் சார், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நீங்க கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. என்ன தம்பி இப்படி கேட்டுட்ட, கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்றேன். என்ன, அடுத்த 10 நாள் எனக்கு நிறைய வேலை இருக்கு, அந்த டைம் என்னால எதுவுமே பண்ண முடியாது, 10 நாள் முடியட்டும், கண்டிப்பா யானையை கண்டுபிடிச்சு தரேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவர் 10 நாள்னு எதுக்காக சொல்லியிருப்பாருன்னா, 10 நாள்ல இவர் வேலையெல்லாம் முடிச்சிருவாரு. இவர் இல்லீகலா பண்ணிட்டு இருக்க விஷயத்தை பத்தி சிஎம்க்கு தகவல் போறது இவருக்கு தெரிய வருது. யாரு தகவலை கொடுக்குறான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப செல்வம் கிட்ட உட்காந்து பேசுறாரு. செல்வம், நீ தான் தகவலை கொடுக்குறியான்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன தலைவரை இப்படி கேட்டுட்டீங்க, நான் எப்படி அப்படி பண்ணுவேன்ற மாதிரி கேட்கிறாரு. சும்மாதான் கேட்டேன், நீ ஏன் இவ்வளவு பதட்டப்படுற, நார்மலா இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்கு வந்தோம் செல்வம் ரொம்ப பதட்டமா உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் சிஎம் கிட்ட இருந்து போன் கால் வருது. நான் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது எப்படியோ மினிஸ்டருக்கு தெரிஞ்சிருச்சு போல, இதுக்கப்புறம் நான் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டாரு. சரி, கவனமா இன்ஃபர்மேஷனை கொடு, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. திடீர்னு பார்த்தா பாத்ரூம் யாரோ யூஸ் பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. செல்வமும் பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா மினிஸ்டர் தான் யூஸ் பண்ணிருக்காரு. தலைவரே, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. ஏன்யா, உன் வீட்டுக்குலாம் நான் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீ போன்ல பேசின எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
சிஎம் சொல்லுவாரு, அதுக்காக நீ பண்ணுவியா? எனக்கு இத்தனை வருஷமா விசுவாசமா வேலை பார்த்தல, எப்படி உன்னால இந்த விஷயத்த பண்ண முடிஞ்சது? நீ பண்ண தப்புக்காக உன் குடும்பமும் சேர்ந்து தண்டனை அனுபவிக்க போறாங்க. இப்ப ஆளுங்க தந்தத்தெல்லாம் இந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பாங்க. நீயும் உன்னோட குடும்பமும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி நான் கொண்டு வருவேன்ற மாதிரி சொல்றாரு. தலைவரே, தயவு செஞ்சு அப்பெல்லாம் பண்ணிடாதீங்கன்ற மாதிரி இவர் கெஞ்சி கேட்கிறாரு. அப்படி பண்ணக்கூடாதுன்னா சூசைட் லெட்டர் எழுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப இவர் சாவர மாதிரி சூசைட் லெட்டர்லாம் எழுதிட்டு இருக்காரு. சொன்ன மாதிரி தான் எழுதியிருக்காரா அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் ஒரு பார்வை பார்த்துடுறாரு. டே, அவன் எழுதிட்டான்டா, கதையை முடிச்சிருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஆளுங்களுமே தூக்கில மாட்டதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இப்ப வெளியே இருக்க ஆளுங்க கிட்ட மினிஸ்டர் பேசிட்டு இருக்காரு. அதை யாரோ சீக்கிரட்டா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. என்ன கரெக்டா வீடியோ எடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி கேமராவை பத்தி இவர் பேசுறாரு. அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கவளை தூக்கிட்டு வாங்கடான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, வேகமா அங்க இருந்து ஒருத்தங்க இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மோனிகாவை தான் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நீ தான் அந்த ஆபீசர்ன்றது எனக்கு தெரியும். நீ வாட்டி வரும்போது எனக்கு பெருசா டவுட் வரல. ஆனா திரும்பி திரும்பி என்ன பாக்குறதுக்காக வந்த பத்தியா, அப்பதான் ஹெவியா டவுட் வந்து உன் ஜாதகத்தையே தோண்டி எடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. இவளை நம்ம இடத்துக்கு இழுத்துட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப செல்வமோட பொண்ணும் ஒய்ஃபும் வீட்டுக்கு வராங்க. இவர் தூக்குல தொங்கிட்டு இருக்கிறத பாக்குற ரெண்டு பேருமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் சூசைட் லெட்டர் மாதிரி எழுதியிருக்காருல, அந்த லெட்டர் இப்ப ஹீரோ கிட்ட தான் இருக்கு. ரிஃப்ளெக்ஷன்ல அந்த லெட்டரை பாக்குறாரு. வேற ஏதோ ஒரு எழுத்து தெரியுது. என்ன வேற ஏதோ எழுத்து தெரியுதுன்னு யோசிக்கிறாரு. அங்க இருக்க மண் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் தடவி பாக்குறாரு. அப்பதான் வேற ஒரு எழுத்து இவருக்கு தெரியுது. அந்த செல்வம் ரீஃபலை யூஸ் பண்ணாம சில விஷயங்களை எழுதியிருப்பாரு. மண்ணு பட்டோன்னா அதெல்லாம் தெரியுது. என்ன எழுதியிருக்காருன்னா பீமா, அமாவாசை, பலின்ற மாதிரி தான் எழுதியிருக்காரு. இது மூலியமா நம்ம பீமாவை பலி கொடுக்க போறாங்க போல அப்படின்ற மாதிரி இவருக்கு தோண ஆரம்பிக்குது. இவருக்கு இன்ஸ்பெக்டர் மேல டவுட் இருக்கதானே செய்யுது. இன்ஸ்பெக்டர் ஜிம் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம் நினைக்கிறாரு. அப்ப சட்டுன்னு ஹீரோ எதிர வந்து நிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இன்ஸ்பெக்டரும் நடந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த தந்தத்தெல்லாம் ஒரு பகுதியில வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த பகுதியை பத்தி ஹீரோக்கு தெரிய வந்துருது. ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க இருக்க ஆளுங்க கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்ப குணா இந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப குணா கூட ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்காரு. குணா இருக்கான்ல, ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை அடிச்சு போட்டுறான். ஹீரோ மயங்கி இருக்கும் போது ஆளுங்க எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ மயங்கி இருக்காருல, அப்பதான் ஆளுங்க பேசுற சவுண்ட் எல்லாம் ஹீரோக்கு கேக்குது. மோனிகாவை இந்த இடத்துல தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. மோனிகா கிட்ட தப்பா நடந்துகிட்டு அதுக்கப்புறம் சாவடிக்கலாம் நினைக்கிறாங்க. இப்ப மோனிகா கிட்ட எல்லை மீறி நடந்துட்டு இருக்காங்க. மோனிகாவால எதுவுமே பண்ண முடியல. ஹீரோ இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாருல, எப்படியாவது கட்டை கலட்டணும் அப்படின்ற மாதிரி கட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கழட்டிட்டு இருக்காரு. இப்ப மோனிகாவை தப்பா டச் பண்ணலாம் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள ஹீரோ இருக்காருல, பயங்கரமா இந்த இடத்துல சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. மோனிகாவை காப்பாத்துறாரு. மோனிகா ஆபீசர் தானே, மோனிகா இது சார்ந்து நிறைய விஷயங்களை சேகரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பூஜை சில பகுதியில தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பகுதியில எல்லாம் எனக்கு டவுட் இருக்குன்ற மாதிரி ஒரு 3 பகுதியை இவங்க மார்க் பண்ணி காட்டுறாங்க. ஹீரோ அந்த 3 பகுதியில எந்த பகுதியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. இவருக்கு ஒரு பகுதி மேல டவுட் வருது. உடனே அந்த இடத்துக்கு போகணும்னு யோசிக்கிறாரு. இப்ப வேகமா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தா அந்த இடத்துல தான் மினிஸ்டர் பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ வரதை பார்த்து மினிஸ்டர் ஷாக் ஆயிடுறாரு. எதையும் இவன் கெடுக்கூடாது, தடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆளுங்களுமே ஹீரோவை தடுத்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்காரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல ஆளுங்க இருக்காங்கல்ல, பின்னாடி இருந்து மண்டையிலேயே அடிச்சிடுறாங்க. ஹீரோ காயப்பட்ட மாதிரி அந்த இடத்துல விழுந்துடுறாரு. இததான் படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. அப்ப பீமாவோட மணி அடிக்கிற சவுண்ட் கேக்குது. அது மூலியமா ஹீரோவும் திரும்பி எந்திரிச்சிடுறாரு. இங்க இருக்க ஆளுங்க கூட சண்டை போடுறாரு. எல்லா ஆளுங்களையும் அடிச்சு போட்டுட்டு இருக்காருல, அதனால மினிஸ்டரே நேரடியா சண்டை போடுறதுக்காக வந்துடுறாரு. ஹீரோ காயப்பட்டு கீழே விழுந்திருக்காரு. இப்ப பீமாவெல்லாம் பிடிச்சி பீமா வாடான்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. இப்ப பீமாவோட ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆயிட்டு இருக்கு. ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கிறத பாக்குற இந்த பீமா டென்ஷன் ஆயிருது. அந்த தடுப்பு எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிருது. இப்ப குணாவை பயங்கரமா அட்டாக் பண்ணுது. ஒரு ஸ்டேஜ்ல குணாவை மிதிச்சு சாவடிச்சிருது. அடுத்ததான் மினிஸ்டர் அட்டாக் பண்றதுக்காக வருது. மினிஸ்டரும் வேகமா போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. நான் சரண்டர் கூட ஆயிடுறேன், என்ன விட சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காருல, பீமா வேணான்ற மாதிரிலாம் பீமாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க நிறைய தப்பெல்லாம் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த தப்பை பத்திலாம் இப்ப வெளி உலகத்துக்கு தெரிய வருது. மினிஸ்டர் தானே இதுக்கு பின்னாடி இருக்காரு, அதனால மினிஸ்டருக்கு தண்டனைலாம் கிடைக்குது. கடைசியா ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.